நம்மளுடைய வாட்டர் ஹீட்டருக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. ரெண்டாவது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம், நீங்களே ரிமூவ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ண 30 செகண்ட்ஸ்ல சுடுதண்ணி வரும். ஸோ என்ன வேணா நீங்க வெளியூர் போறதுன்னா எடுத்துட்டு போய்க்கலாம். அவ்வளோதான், சூடாயிடுச்சு. தொட்டு பாருங்க, ஒரு 30 செகண்ட்ல சூடாயிடுச்சு. கல்யாணம் வீடா இருந்தா 500 பேர் கூட குளிச்சுக்கலாம், இதுல குளிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து கண்டினியூஸா ரன்னிங் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு வருஷம் வீட்டுல இல்லைன்னா கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் ஆன் ஆகாது, கரண்ட் எடுத்துக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து 2180 கொடுக்குறோம், 2480 கொடுக்குறோம், 7 இயர் கேரண்டி கொடுக்குறோம். 1800 வாட்ஸ் அது கரண்ட் கன்சியூம் பண்ணக்கூடியது. எதுவும் ஷாக் அடிக்கல, ஓகேங்களா? நான் கீழே செப்பல் கழட்டி தான் நிக்கிறேன். சில் நண்பா, திஸ் இஸ் யுவர் பாய் சாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ல நம்ம வந்து கார் வாஷர் வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. சோ அதை பத்தி நான் கேள்விப்பட்ட உடனே வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு காமிச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மினி வாட்டர் ஹீட்டருங்க. சோ வாட்டர் ஹீட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வைக்கிறது வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும். நம்ம டெக்னீஷியன்ஸ்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து நம்மளோட ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம்லலாம் வந்து வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு நிறைய செலவாகும், அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி வாட்டர் ஹீட்டரை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்த குளிரான டைம்ல நிறைய பேர் குளிக்கிறதுக்கே வந்து பயப்படுவோம், ஐயோ ரொம்ப சில்லுன்னு இருக்கும் பச்சை தண்ணி அப்படின்ட்டு. சோ அந்த வாட்டர் ஹீட்டர் பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோல நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஷேர் பட்டன் வந்து அடிச்சு நொறுக்குங்க நண்பர்களே. சோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போலாம். ஹாய் சார், வணக்கம். உங்களோட கார் வாஷர் செமையா இருந்தது. சோ இப்போ புதுசா இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தியிருக்கா சொன்னீங்க, இது என்னன்னு கொஞ்சம் நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. புதுசா இல்லைங்க, ஈரோடுல வந்து சொன்னோம்னா கொங்கு மண்டலம்னு சொல்லுவோம். ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், உடுமலைப்பேட்டை இதெல்லாம் சேர்ந்ததுதான். இங்க கிட்டத்தட்ட 7 லட்சம் கஸ்டமர் இதுக்கு இருக்காங்க. ஓ அப்படியே? 19 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நான் சென்னையில புதுசு தெரியாது. இன்னமும் ஈரோட்லயும் தெரியாதவங்களும் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பித்த விலை வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய் 900 ரூபாயில இருந்தே வித்துட்டு இருந்தோம். ஓ அவ்வளவு கம்மி? ஆமா, அவ்வளவு கம்மி இருந்தோம். இப்போ இன்னைக்கு இதோட ரேட் இது வந்து 2 மாடல் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர் ஹீட்டருக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. ரெண்டாவது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம், நீங்களே ரிமூவ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ண 30 செகண்ட்ஸ்ல சுடுதண்ணி வரும். சார் 30 செகண்ட்ல இருந்தே சுடுதண்ணி? ஆமா, ஒரு 30 செகண்ட்லயே உங்களுக்கு வந்து சுடுதண்ணி வர ஆரம்பிச்சிரும். வர ஆரம்பிச்சுச்சுன்னா நீங்க ஒருத்தர் வேணாலும் குளிச்சுக்கலாம், ஒரு கல்யாண வீடா இருந்தா 500 பேர் வேணா கூட நீங்க குளிச்சுக்கலாம். சோ அந்த கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். மேபி உங்க டேங்க்ல தண்ணி ஆஃப் ஆயிட்டா கூட இது ஆட்டோமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா சூடு அதிகமாகி தானாவே தண்ணி நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இதுல வந்து கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். ஷாக் ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு வந்து இதுல எல்லாமே. இன்னும் ஷாக் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஐஎஸ்ஐ இருக்கிறதா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து 2180 கொடுக்குறோம், 2480 கொடுக்குறோம், 7 இயர் கேரண்டி கொடுக்குறோம். 7 வருஷம். 7 வருஷம் ஒரு 2000 சம்திங் பொருளுக்கு அவ்வளவு வாரண்டி. 7 வருஷம், அதாவது 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, அதாவது உள்ள இருக்க காயிலுக்கு மட்டும். அடுத்த 5 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். சோ அதனால இதை எப்படிங்கறத ஒரு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அன்பாக்சிங் பண்ணி என்னன்னு. அது இல்லாம நான் சொல்றது 30 செகண்ட்ல சுடுதண்ணி வருதாங்கிறது உங்களுக்கு ஆன் பண்ணியே கூட காட்டிடுறேன். நம்ப முடியல 30 செகண்ட்ல சுடுதண்ணி பாத்துக்கலாங்க. இது எல்லாமே பாத்துறலாம் நம்ம. அதுவும் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதே நம்ம வெளிய ஒரு நம்ம வீட்ல ஒரு வாட்டர் ஹீட்டர்லாம் வைக்கிறோம்னா ரேட் ரொம்ப இருக்கு. அதாவது பிராண்ட பொறுத்தவரைக்கும் ஸ்டோரேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது எந்த ஒரு பொருளுமே ஒரு 4 கை 5 கை மாறி வர்றதுக்கும் ஒரு மேனுஃபேக்சரர் இருந்து டைரக்டா உங்க கைக்கு வர்றதுக்கும் மீடியேட்டரோட மார்ஜின் குறையுது இல்லைங்களா, அதனால உங்களுக்கு கம்மி வரும். டைரக்ட் மேனுஃபேக்சர் நீங்க தான் இதுக்கு. ஆமாங்க, ரெஜிஸ்டர்ட் மார்க் சன்னுக்கு வந்து 6 இருக்கிறதுனால நிறைய டூப்ளிகேட் இதுல வருது. சோ அதனால நீங்க என்னங்க நீங்க என்னமோ அப்படியே உலக அதிசயமா கம்மியா ஆன்லைன்ல போனா 800 ரூபாய் 900 ரூபாய், நான் அதை பத்தி பேசவே வரல. நான் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், 6 ரெஜிஸ்டர்ட் மார்க் இருக்கிறது 19 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரஸ்ட் உள்ளவங்களுக்கு, இந்த விலை உள்ளவங்களுக்கு என்னால சர்வீஸ் பண்ண முடியும். 7 வருஷம் கேரண்டியோட கொடுக்க முடியும். ஓகே, இதுவுமே வந்து எல்லாருக்குமே டெலிவரி பண்றீங்க? ஆமா, எல்லாருக்குமே 1 கிலோ 200 கிராம் தானே, எங்களுடைய செலவுலயே நாங்க வந்து கொரியர்ல அனுப்பிச்சிடலாம். நான் அன்பாக்சிங் பண்ணி பாத்துறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சார்ட்ட இருக்கிற இந்த 2 வேரியன்ட் ஆஃப் வாட்டர் ஹீட்டர்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். பாருங்க, இது பேசிக் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2 ஒன்று தான், சின்ன சின்ன வித்தியாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோஸ் பைப் வந்துடும். இதை வந்து பாத்தீங்கன்னா போட்டிங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தனியாக எடுத்திங்கன்னா 900 கிராம் தான். பாக்ஸு ஓசெல்லாம் சேர்த்தா தான் 1 கிலோ 200 கிராமே வரும். ஸோ என்ன வேணா நீங்கள் வெளியூர் போகிறதுனா எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ரெய்னிங் சீசனில் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சம்மர் சீசனில் இது வந்து கழட்டி ட்ரைன் பண்ணி, அதாவது எப்போ ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகுது, உப்பு கட்டுதுன்னா தண்ணி வந்து ரொட்டேட்டே இல்லாமல் 3 மாதம் 4 மாதம் சும்மா வச்சிருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே உள்ள இருக்க தண்ணி எவாப்ரேட் ஆகும். அந்த எவாப்ரேட் ஆகிறப்ப தண்ணி எவாப்ரேட் ஆயிரும், ஸ்கேலிங் உள்ள நின்றோம். ஸோ இது வந்து இது ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் ஒரு வருஷத்தில் ஒரு 5% இருக்கும். செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 15% போயிடும். தேர்ட் இயர் ஊர்ல பட்டு 50%. சோ அந்த 3 வருஷம் உடனேல நடக்கிற விஷயம். அப்ப நம்ம தேவையில்லாம் ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் ரொம்ப சிம்பிள் ஆயிடும். சோ அதுதான் உங்களுக்கு வந்து இதோட இது பாருங்க, இவ்வளவுதான். இது வந்து நான் முந்தி சொன்ன மாதிரி இது பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு கெஸிங் ஐடியா வரும். ஜஸ்ட் லைக் போட்டோ மாட்டுற மாதிரி மாட்டுறது கழட்டுறது தான். ஒரு கண்ணாடி வாங்கினாவோ சுவாமி போட்டோ வாங்கினாவோ இப்படி தான் இருக்கும். நீங்களே மாட்டிக்கிறது கழட்டி வால் கிளாக் மாதிரி தான் பண்றது. இது எப்படி வேணாலும் நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், எந்த பக்கம் பக்கெட் இருக்க பண்ணிக்கலாம். இது இன்லெட், இது அவுட்லெட். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி வால்ல மாட்டுறதுனா மாட்டிடலாம். மாட்டிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா
ஆச்சுன்னா உங்க பைப்ல வந்து சொருவிடுங்க. ஓகே. சோ இன்லெட் உள்ள போன உடனே வெளிய அவுட்லெட் வரல சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா சுடு தண்ணி வரும். லைவா உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டையில அதை பாத்துறேன். சும்மா ஜஸ்ட் இப்படி தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நான் ஆன் பண்ணி காட்டுறப்ப உங்களுக்கு வந்து அது பார்த்தா வந்து தெரிஞ்சுக்கலாம். இதோட விலை வந்து எவ்வளவு? 2180 ரூபாய், 7 இயர்ஸ் கேரண்டி, 2 வருஷம். ஒரு மினி வாட்டர் ஹீட்டர். அதான் சொல்றேன், கல்யாணம் வீடா இருந்தா 500 பேர் கூட குளிச்சுக்கலாம், இதுல குளிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து கண்டினியூஸா ரன்னிங் எடுத்துக்கலாம். 1800 வாட்ஸ் அது கரண்ட் கன்சியூம் பண்ணக்கூடியது. அடுத்த மாடல் எப்படி இருக்குங்கிறதையும் நான் காட்டிடுறேன். ஸோ இது பாருங்க, சேம் அதே தான், ஒன்றும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரையில சைட்ல ஒரு MCP சுவிட்ச் வருது. இது எதுக்குன்னா சில வீடுகளில் பாத்ரூம்ல வெளியில சுவிட்ச் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பக்கெட் சுடுதண்ணி ரொம்ப உடனே பாத்ரூம் உள்ள போறதுக்குள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போவாங்க. மேபி ஒரு சிலருக்கு சுடுதண்ணி பத்தில மறுபடியும் கூப்பிடுவாங்க ஆன் பண்ணுங்க. அந்த டிஸ்டர்ப் இதை வேணும் வெளியில ஆன்ல இருந்தாலும் இங்க ஆஃப் பண்ணலாம், இங்க ஆஃப்ல இருந்தாலும் வெளியில ஆன் பண்ணக்கூடிய 2-வே சுவிட்சா யூஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது மேஜர் மிஸ்டேக் இருந்தா இங்க ட்ரிப் ஆயிடும். ஸோ உங்க லைன்ல இல்லை, ஏன்னா எப்பவுமே MCP நியூட்ரல்ல கொடுக்கணும், நம்ம மிஷின் கிட்டே கொடுத்துருக்கனால இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இங்க வந்து ட்ரிப் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் வாங்க எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டிடுறேன். நான் உங்களுக்கு இதோட விலை சார், இதோட விலை 2480 ரூபா வருதுங்க. 7 இயர் கேரண்டி இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன சொன்னேன், அதாவது எந்த விஷயத்தை யாரு சொன்னாலும் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது வீடியோ மூலமா நம்மளால புரியுமான்னு தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன 2 விஷயம். ஒன்னு, இதை நீங்க ஆணியில் அடிச்சு மாற்ற மாதிரின்னு சொன்னேன், அதையும் காட்டிடுவேன். 30 செகண்ட்ல சுடுதண்ணி வர்றதுன்றதை சொல்லிடுவேன். ஷாக் அடிக்காது, என்னென்ன விஷயம் சொன்னோம் எல்லாமே லைவாவும் காமிச்சிடுறேன். இங்க பாருங்க, நான் இங்க ஒரு ஆணி அடிச்சிருக்கேன். நான் ஜஸ்ட் இதை நான் தான் மாட்ட போறேன். இப்படி செவுத்துல மாட்டியாச்சு. ஓகேங்களா? இன்னொன்னு, இதை நீங்களே வாங்கி நீங்களே மாட்டிக்கிறதுனால முக்கியமா எல்லா பொருளுக்கும் மைனஸ் பிளஸ் இல்லாம எந்த ஒரு பொருளுமே கிடையாது. மைனஸ் என்னன்னா, தயவு செஞ்சு தண்ணியை ஆன் பண்ணாம சுவிட்சை ஃபர்ஸ்ட் டைம் சுவிட்சை போடாதீங்க. முதல்ல இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதை பாருங்க, இதுல இந்த மாதிரி தான் இருக்கும். கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கொடுக்கலையே. இதை சொருவியாச்சு. இதை இதுல இப்போ நான் பைப்ல சொருவுறேன். ஓகேங்களா? நார்மல் பைப்ல எல்லாமே நார்மல் தான், பைப்ல சொல்றோம். இப்போ தண்ணியை திறந்து விட்டேன், நல்லா மறுபடியும் ரிப்பேர் பண்ணா. நான் இன்னும் கரண்ட்ல எதுவுமே பிளக் இன் பண்ணல, அன்பிளக்கிங்ல தான் இருக்குது. நான் பிளக் இன் பண்ணல, நான் தெரிஞ்சுக்க. ஏன்னா எம்டியா இருக்கையில ஆன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் கீழே பாரு தண்ணி வருது, இது கோல்டு வாட்டர். ஓகே, நீங்க டச் பண்ணி பாத்துங்க, கோல்டு வாட்டர் இருக்குதுல, கோல்டு வாட்டர் வருது. ஏன்னா எனக்கு கரண்டே வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை கரண்ட்ல ஆன் பண்ணிட்டு கீழே MCP இருக்க சுவிட்ச் முதல்ல ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்க சுவிட்ச் ஆன் பண்றேன். இப்போ பாருங்க, கிரீன் லைட் எரியுது. இப்போ நான் தண்ணியை அடைச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா இதோட டெக்னாலஜி என்னன்னா, உள்ள இருக்க அந்த ஹீட்டிங் காயில் மேல வெளியில இருந்து போற தண்ணி மோதி வர்ற வேகத்திலேயே சூடாகணும். மோதி வருதுங்கல்ல நீங்க, அப்ப இதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்குற, ஒரு 30 செகண்ட் இப்படி இருக்கட்டும். ஏன்னா இப்ப நைட்ல ஃபுல்லா டேங்க் கூலிங்கா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வேகமா தண்ணியை திறந்து சுவிட்ச் போட்டீங்கன்னா அதுக்கு சூடு, ஒரு அந்த ரொட்டேட்டிங் டைம் கிடைக்காது. அவ்வளவுதான், சூடாயிடுச்சு. தொட்டு பாருங்க, ஒரு 30 செகண்ட்ல சூடாயிருச்சு. ஓகே, இன்னும் உங்களுக்கு இன்னும் டீப்பா சொல்றேன். இதை நல்லா ஜூம் பண்ணுங்க. சூடாயிடுச்சு நாம சொல்றத விட இதுல ஒரு ஸ்டீம் வர்றது உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் நைட் டைமா இருக்குது, ஸ்டீம் வரும் பாருங்க. உங்களுக்கு 30 செகண்ட் தான். நீங்க வீடியோ பார்க்குற டைம் கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆவி வர ஆரம்பிக்குது. இதுல இன்னும் வரும், நிறையவே நல்லாவே வரும், பார்க்கலாம். பாருங்க 30 செகண்ட்ல தண்ணி வந்து சூடு ஆயிடுச்சு. இப்ப பாயிலிங்ல இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க, நல்லா ஸ்டீம் வெளியில வருது பாருங்க. ஸ்டீம் வர தெரியுது இல்லீங்களா? சோ இப்போ நாமளா தொட்டுட்டு அடடா கொதிக்குதே சுடுதேன்னு சொல்றத கூட நீங்க நம்ப வேண்டாம். நீங்க பாத்துக்குங்க, தண்ணி வந்து எந்த அளவுக்கு கொதிச்சு வருது பாத்தீங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, தண்ணியை வந்து திறந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் முன்னாடியே திறக்கணும், ஏன்னா ரெட் லைட் வந்துருச்சு. வரக்கூடாது. ரெட் லைட் வந்தா ஒரு தடவை பிரஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். மோஸ்ட்லி தண்ணியை வேகமா வைக்காதீங்க. தண்ணியோட வேகத்தை கூட்ட கூட்ட சூடு குறையும். உங்க பைப்பை டைரக்டா ஃபுல்லா திறந்தா 1 நிமிஷத்துல பக்கெட் ரொம்பிடும். ஆனா இப்படி திறக்கையில 8 நிமிஷம் ஆகும் பக்கெட் ஃபில் ஆகிறதுக்கு. அப்படி யூஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் பாருங்க, இப்ப நான் வந்து செப்பலை ரிமூவ் பண்ணிட்டேன், கை வைக்கிறேன், எதுவும் ஷாக் அடிக்கல. ஓகேங்களா? நான் கீழே செப்பல் கழட்டி தான் நிக்கிறேன். அதே விஷயத்துல தொடறேன், மிஷினையும் தொடறேன். நான் எந்த விதமான ஷாக்கும் இல்ல. பயப்பட வேண்டாங்கிறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, நீங்க முன்னாடியே பாத்தீங்க, ரொம்ப நேரத்துல கொதிச்ச உடனே ஆஃப் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் இப்ப பாருங்க பைப்பை மூடுறேன். இப்படி செய்யக்கூடாது. மறந்து பைப்பை மூடிட்டாவோ இல்ல டேங்க்கு தண்ணி குறைஞ்சிட்டாவோ இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். நீங்க முன்னாடி பாத்தீங்க, ஓவரா கொதிச்சு நான் திறக்கிறதுக்குள்ள ரெட் லைட் வந்துச்சு. இப்ப ப்ராப்பரா ஒரு தடவை காட்டிடுறேன் பாருங்க. ஏன்னா கிரீன் எரிஞ்சதுன்னா சூடு வருதுன்னு அர்த்தம். ரெட் எரியுதுன்னா தண்ணியோட ஃப்ளோட்டிங் இல்லாம இருந்த தண்ணி கொதிச்சு கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சவுண்ட் வருது பாருங்க, நல்லா கொதிக்கிற சவுண்ட். அதுல இப்ப நான் பர்பஸா அடைச்சு வச்சிருக்கிறேன். சோ அதனால தண்ணி ஃப்ளோட்டிங் இல்லாம கொதிச்சு இப்ப தண்ணி வெளியே தள்ளுது, அது ஓவர் ஹீட்ல வெளியே தள்ளுது. இப்ப ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப கரண்ட்டை நிறுத்திடுச்சு. நீங்க ஒரு வருஷம் வீட்ல இல்லைன்னா கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் ஆன் ஆகாது, கரண்ட் எடுத்துக்காது. தண்ணியை திறந்து விட்டாலும் பாருங்க, தண்ணியை திறந்துட்டு, ஏன்னா மற்ற வாட்டர் ஹீட்டர் டெம்பரேச்சர் மாறி இப்ப ஆன் ஆஃப் பண்ணாலும் ஆகாது. இந்த பட்டனை ரீஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான், இதுதான் ரீஸ்டார்ட் பட்டன். இது அமுத்துனா தான் ஆன் ஆகும். சோ இதுதான் இதோட மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் மினி வாட்டர் ஹீட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இவங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இதை வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஸ்மார்ட்டான ஒரு பொருள், ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வாட்டர் ஹீட்டர். சோ பெருசா வந்து நம்ம செலவு பண்ணாம இந்த மாதிரி ஸ்மார்ட்டா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல வந்து பண்ணிட்டு போயிடலாம். சோ வேணும்னா இவங்களோட வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், ஆர்டர் லிங்க்லாம் கீழே கொடுத்துருப்பேன், நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்க வந்து ஈரோடு பக்கம்னா இங்க வந்து பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, your boy, signing off. Bye.